குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பாக்குறியா? என்னண்ணே? அட மாஸ்டர் இருக்கா? बोल मद्रासी मद्रासी दिल्ली आता मद्रासी हिंदी बोला ஹிந்தி போலா. என்னன்னா ஆ, கேரியரோட உச்சத்துல இருக்க ஒரு நடிகர். நடிகர். ஆ. 350 கோடி 400 கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர். இப்ப லைவ்ல இருக்காரு. ஆ, ஜனநாயகன் ஒரு படம் ஓகே. இருக்காப்ல. ஆ, ட்ரெய்லர் வெளியிட்டு இருக்காப்ல. ஆ. ட்ரெய்லரை தூக்கி போட்டு மிதிச்சு பொளந்து கட்டிட்டாருங்க. யாரு பிறந்து கட்டினா பராசக்தி. சிவகார்த்திகேயன் ஒரு கேரியர்ல உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர். பட் ஒரு சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய நடிகர், குறைந்த படங்கள் பண்ண நடிகர், கம்மியா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். திருச்சி என்ன மாதிரியான படம் எடுத்திருக்காருன்னா பராசக்தின்னு ஒரு படம். அது ஒரு பழைய படம் தானே, என்ன இருக்க போகுது? அப்படிதானே பேசிக்கிறாங்க அவங்க. அப்படிதான் பேசுறாங்க. ஆனா பழைய படத்துல என்ன இருக்கு? கண்டென்ட் இருக்கு, செய்தி இருக்கு, விஷயம் இருக்கு, மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து இருக்கு. ஆ, நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. எப்போ என்ன தேவைன்றத தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு எடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிற மக்கள். அதே மாதிரிதான் பராசக்தி படத்துல ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டங்களை பத்தி பராசக்தியில ரொம்ப தெளிவா ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஜனநாயகன் ஒரு படம் எடுத்திருக்காரு. என்ன எடுத்திருக்காரு? ஒரு சாட்டை எடுத்துட்டு அடிக்கிறாரு எல்லாத்தையும். ஆ, ஏன்னா ஊழல் பண்ணுவாங்க, அரசியலுக்கு வந்தீங்க, ஆ. மக்களுக்கு சேவை பண்ணதானே வந்தீங்கன்னு ஒரு சாட்டை எடுத்துட்டு அடிக்கிறாரு. அந்த சாட்டை எடுத்துட்டு இப்ப நம்ம அவர் அடிக்க ஆ. போறோம். அதுவும் தலைவரோட வசனத்துல வந்த பராசக்தி ஒரு பெரிய ஃபிளாப் ஆக்கியிருக்காங்க. ஆ. ட்ரெய்லரே ஃபிளாப் ஆயிருக்காங்க. இப்ப படத்தை எவ்வளவு பெரிய ஃபிளாப் ஆகிருப்பாங்க. ஆனா அதுவே வந்துட்டு ஒரு தெலுங்கு ரீமேக்கு கேசரி சட்னின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கிறானுங்கண்ணே. அவரோட வேலையே அதான் பாஸ். ஆ, அவரு ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு படம் எடுத்திருக்காப்ல. ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்ற மாதிரி, ஒரு நல்ல கருத்து சொல்ற மாதிரி இந்த மாரி செல்வராஜ் தான் படம் எடுக்கிறாரு. ஆ, எப்படி எடுக்கிறாப்ல? ஆ, அவரை பார்த்துலாம் கத்துக்குங்க பாஸ். அதாவது கேரியரையும் உச்சத்தையும் விட்டுட்டு வந்துட்டாப்ல. ஆ. இப்ப அரசியலுக்கு வந்து இங்கேயும் தெருவுல நிக்க போறாப்ல. ஆனா அந்த படத்துல வர ஒரு ஷூட்டை வந்துட்டு கரூர்ல எடுத்த இன்சிடென்ட்டோட மேட்ச் பண்ணிருக்காங்க. அது போட்டா ப்ராப்ளம் வந்துன்னு சொல்லிட்டு அதை அனிமேட் பண்ணிருக்கானுங்க. அனிமேட் பண்ணிருக்காங்க. அனிமேட் பண்ணாலும் தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் செருப்பு கழட்டி அடிக்க அடிக்க வராங்க. போறாங்க. கெரியரோட உச்சம் அப்போ நாசம்தான். அரசியல். க்ளோஸ். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆ, ஜனநாயகன் மட்டும் இல்லை, ஆ. டிவிக்கும் சேர்ந்து 2026ல வச்சு துவைக்க போறாங்க மக்கள்ன்றது ரொம்ப தெளிவா இருக்கு. வெல்லும் பராசக்தி, தீ பரவட்டும்.